வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. ஸோ உலகத்தில் எல்லா விஷயத்துக்குமே ஒரு லாஜிக் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த லாஜிக்கை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ ட்ரேடிங்லேயும் அதே தாங்க. ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடு மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போது நீங்கள் சரியான இடத்துல ட்ரேடு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் குயிக்காக பார்த்தலாங்களா? இப்போ இது ஒரு சப்போர்ட் லெவல், க்ரீனில் மார்க் பண்ணியிருக்க இடம் சப்போர்ட் லெவல், ரெட்டில் மார்க் பண்ணியிருக்க இடம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் எப்போ வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு எப்போ ப்ரைஸ் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? வாட் இஸ் அ லாஜிக்? ஸோ ப்ரீவியஸாக இந்த லெவல் 1,00,000 அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 1,00,000 ஒரு இடம் வாங்குறீங்க, 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறுது. அந்த இடத்துக்கான விலை ஏறிக்கிட்டே போகுது. 10,00,000 ரூபா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருது. இந்த 10,00,000 ரூபா வந்த உடனே 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினவங்க எல்லாரும் போதும்பா 9,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்குது, இதுக்கு மேலே மேலே போகிறது கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே 10,00,000 ரூபாலேருந்து தான் கீழே 1,00,000 ரூபாய்க்கு வந்திருக்குது. அதனால் நம்ம 10,00,000 ரூபாங்கிறது நல்ல ஒரு அமௌண்ட்டு, இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினவங்க எல்லோரும் 10,00,000 ரூபாய்க்கு விற்பாங்க. புதுசாக ஏற்கனவே 10,00,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்க்கு போணுச்சு மார்க்கெட்டு. அதனால் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் செல் பண்ணி வைப்போம். செல் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு பை பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அதே 9,00,000 அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதாவது நிறைய ட்ரேடர்ஸ். ஸோ ட்ரேடிங்கை நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒரு 1000 பேர் 2000 பேர். நம்ம மட்டுமே ட்ரேடிங் பண்ணலங்க. உலகத்தில் எந்தெந்த மூலை முடுக்குலேயோ இருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ட்ரேடு இந்த இடத்துல வெயிட்டிங்கில் இருக்குங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸ் இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா மேலே போயிடும். சரி, ஓகே. இப்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுன்னு போட்டுட்டீங்க. இதை டெலிட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு கோடு, 2 கோடு போட்டு வச்சு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ட்ரேடிங்கில் நீங்கள் யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கற்றுக்கிட்ட காலத்தில் யூடியூப் ஃபேமஸே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது யூடியூப்னா. ஸோ இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்திங்கன்னா எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குதுங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுங்கள், இதில் பயங்கரமாக ப்ராஃபிட் வருது, ஏதோ அதுலேயே பை செல் சிக்னல்லாம் காட்டுது, அதில் பையின்னு சிக்னல் காமிச்ச உடனே நீங்கள் பை பண்ணால் போதும், மற்ற நேரத்தில் சும்மா இருந்தால் போதும். லட்சக்கணக்கில் வருது, கோடிக்கணக்கில் வருது. நம்பவே நம்பாதீங்க. யாருக்கிட்டும் சிக்னல்ஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க. யாருக்கிட்டும் காசு கொடுத்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் மாதம் மாதம் தரேன்னு சொன்னால் அந்த வேலைக்கும் போகாதீங்க. இது ஈஸிங்க, நீங்களே கற்றுக்கலாம். கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒருத்தர் 6 மாதத்தில் கற்றுக்கலாம், ஒருத்தர் 1 வருஷம் எடுக்கும், ஒருத்தருக்கு 2 வருஷம் கூட எடுக்கும். பட் ஆனால் பொறுமையாக நீங்கள் கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 கோடை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிடுவாங்களே. லாஜிக்குங்களா? அதாவது 2 கோடு போடுறீங்க, 2 கோடு போட்டுட்டு ப்ரைஸ் அந்த இடத்துக்கு செல் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்க போகிறீங்க. அப்போ ப்ராஃபிட் பண்ணிடலாம். கீழே வரும்போது திரும்பவும் பைபேக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிடலாம். திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பையை போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாம். அப்போ மேலே போச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம்.
அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து நடக்காதுங்க. அது வந்து உங்களுடைய மணி இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண விடாதுங்க. நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் வந்து ஒரு லாக் ஆகிடுவீங்க. எப்படி அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வருதுங்க, வந்த உடனே இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுன்னு நல்லா தெரியும். அப்போ ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்தோடனே வெறும்னே செல் பண்ணிடுறீங்க. வருது செல் பண்ணுறீங்க இந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் கோடு போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் கோடு போட்டால் அந்த கோட்டை வந்து ப்ரைஸ் வந்து தாண்டாதுன்னு ஒரு நம்பிக்கை. செல் பண்ணோன்னே என்னாச்சு, சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு ப்ரைஸு திரும்ப வந்து மேலே போச்சு. மேலே போகும்போது உங்களுடைய மணி அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால, அந்த மணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, எப்படி அந்த மணி ரொம்ப கம்மியாக, அதாவது உங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்பைக் ஆச்சுன்னா உங்கள் கேபிட்டலே வந்து வாஷ் அவுட் ஆகிற மாதிரி கேபிட்டல் தான் நீங்கள் வந்து வச்சுருக்கு. நிறைய பேருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற கேபிட்டல் சைஸ் வந்து அதுதாங்க. ஒரு சின்ன ஸ்பைக் மேலே ஆச்சுன்னா முடிஞ்சிடும். அப்போ எமோஷ்னலாக நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அன்கண்ட்ரோலபுளாக இருப்பீங்க. இந்த லெவலுக்கு மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐடியாவே இல்லாதனால நீங்கள் இந்த இடத்துல செல் எடுத்துருவீங்க. செல்லு எடுத்த உடனே என்ன ஆகும், மேலே போனோன்னா உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸை புக் பண்ணிடுவீங்க. நீங்கள் லாஸை புக் பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துடுங்க. ஸோ ஒரிஜினல் இன்டென்ஷன் என்னது, இங்கேருந்து செல்லாகி கீழே வரணும். பட் ஆனால் உங்களை ஏமாற்றி உங்களை லாஸ் புக் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கீழே வந்துடும். அப்போது கீழே என்ன நடந்துருக்குது, இந்த இடத்துக்கு வரும்போது பையிங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு குட்டி லாஸை வந்து புக் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க. குட்டி லாஸ்னே வச்சுக்கோங்க, புக் பண்ணிட்டீங்க. திரும்ப வந்து சப்போர்ட்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. சப்போர்ட்டுக்கும் ப்ரைஸ் வந்துருச்சு. வந்தோடனே என்ன பண்ணுறது, அவசரப்பட்டு இங்கே பை பண்ணுறது. நீங்கள் பை பண்ணோன்னே என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து கீழே போகும். ஐயோ கீழே போகுதே, எமோஷன்ஸு அன்கண்ட்ரோலபிள் போயிட்டு இருக்கும், உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ என்ன ஆகும், திரும்பவும் ஒரு லாஸை புக் பண்ணுவீங்க. நீங்கள் லாஸை புக் பண்ணோன்னா மேலே போகும். மேலே போகும்போது ஒரிஜினலாக வந்து மேலே தானே போகணும், இங்கேருந்து மேலே போகுது, அடேங்கப்பா மேலே தான் போகுது, நம்ம தான் தெரியாமல் லாஸை புக் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு பையை எடுப்போன்னு இங்கே எடுப்பீங்க. பையை எடுத்தோன்னே என்ன ஆகும், ப்ரைஸு கீழே போகும். இந்த தடவை பெரிய லாஸாக வந்து புக் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் பையை வந்து இங்கே எடுத்திருப்பீங்க. உங்களுடைய ஃபியரை இன்க்ரீஸ் பண்ணி அவன் வந்து இந்த இடத்துல உங்களை வந்து அந்த ப்ரைஸை வந்து ஸ்கொயராக பண்ண வச்சு உங்களை லாஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், ஒரிஜினல் இன்டென்ஷன் என்னது, பை மேலே போயிடும். ஸோ இந்த வகையில் நீங்கள் என்ன தான் நீங்கள் கோடை 2 கோடை போட்டுட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல இருந்து கீழே போகுது ப்ரைஸுன்னு தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி உங்களை ஏமாற்றி உங்களை வந்து லாஸ் பண்ண வச்சுட்டு தான் கீழே போவான், லாஸ் பண்ண வச்சுட்டு தான் மேலே போவான். நான் ஸ்டாப் லாஸ்லாம் போட மாட்டேன், நான் ரொம்ப தைரியமான ஆள், நான் வந்து இங்கே வந்ததுன்னா பை பண்ணுவேன், கீழே போனால் கூட நான் வச்சுருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், அப்படி ஒரு கை பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து சில பேர் அந்த மாதிரி முரட்டுத்தனமாக வந்து ட்ரேட் பண்ணுறது. அவங்களாம் என்ன ஆவாங்க, இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட் ஆகி அந்த ரேஞ்சை விட்டு போகும்போது மாட்டிப்பாங்க நல்லா. அப்போ எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும்னு உங்களுக்கு தெரியணும், எந்த இடத்துல பை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இந்த இடம் வந்து சப்போர்ட் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல எங்கே பை பண்ணால் அங்கேருந்து போவான் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அந்த லாஜிக்கல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து அங்கே அப்ளை ஆகணும். ஆனால் தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த க்ரௌடு நீங்கள் வந்து நிற்க முடியும். அப்போ இங்கே என்ன லாஜிக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து சப்போர்ட்லேருந்து மேலே வரும்போது என்ன ஆகுது, ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே வருதுங்க. ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போகுது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல பாருங்கள். ஸோ எப்போ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுதோ அப்போ தான் வந்து ப்ரைஸ் வந்து பேரிஷ்கான சிக்னல் வந்து கொடுக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வருது, வந்த உடனே வந்து நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலை, நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இந்த லோவை கட் பண்ணி சிக்னல் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து ஒரு 60-70% வந்து சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. இந்த லோவை கட் பண்ணது, இது வரைக்கும் லோவை கட் பண்ணல, ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகுது. ஆனால் இந்த இடத்துல லோவை கட் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் வைக்கிறான். அப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் வந்து செல் ட்ரேட் வந்து எடுப்பேன்
அப்போ இதை தான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர், இது வந்து தலை, இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டருடைய அந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணும்போது வந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிடும். ஸோ இப்படி தாங்க பேட்டர்ன் வந்து செட் ஆகுது. ஸோ பேட்டர்ன் யாருமே வந்து வரைகிறது கிடையாது மார்க்கெட்டில். மார்க்கெட் மேக்கர்ஸ் யாரும் வந்து பேட்டர்ன்ஸை வரைஞ்சி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது இல்லைங்க. லாஜிக்கை மட்டுமே அப்ளை பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ப்ரைஸு மூவ்ஸ் ஆன் லிக்விடிட்டி. எங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குதுன்னா எதுக்கு போகுது அப்படின்னா, ப்ரீவியஸாக இதானுங்க ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பை சைடு லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த லிக்விடிட்டி வந்து இங்கே நிறைய இருக்கிறதுனால அதை போய் டச் பண்ணிவிட்டு அங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் கீழே வரும். ஸோ வெறுமனே வந்து கீழே வராது. இந்த லிக்விடிட்டின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ரேஞ்சுக்கு மேலே எல்லாரும் வந்து ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க? இப்போ நீங்கள் இந்த இடத்துல செல் ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல எங்கே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? இதுக்கு மேலே தான் போடுவீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்துருக்கிறீங்க, இதுக்கு மேலே தான் போடுவீங்க. அந்த செல் ஆர்டர்ஸை எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணிடுவான். இதுக்கு மேலே போகும் அப்படின்னு நினச்சி பை ஆர்டர் வந்து போட்டிருப்பீங்களே, அந்த பை ஆர்டரு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு கீழே போயிடுவான். எங்கே போவான்? அடுத்த லிக்விடிட்டி வந்து கீழே இருக்குது, செல் சைடு லிக்விடிட்டி. அந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணுவான். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டி பத்தலை, இதுக்கு கீழே இந்த இடத்துல வந்துட்டு லிக்விடிட்டி நிறைய பில்டப் ஆகிருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமாக பில்டப் ஆகிருக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே ஒரே அடியாக இப்படி வந்துட்டு அந்த லிக்விடிட்டியை தொட்டோன்னு அப்படியே ரிவர்ஸ் ஆவாங்க. இந்த சப்போர்ட் லெவல்லையோ ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்துலேயோ ஒரு ஸ்பீடாக ஒரு மூமெண்ட் இருக்குங்க. ஒரு கேண்டில் மட்டும் பெரிய கேண்டிலாக இருக்கும், இல்லைனா வேகமாக வந்து விக்கு அந்த கேண்டிலே அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போகும். அது எல்லாமே என்னென்னா லிக்விடிட்டி கிராபு. உங்களை யோசிக்கவே விட மாட்டான். இந்த இடத்துல நீங்கள் வந்து செல்லை எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பீங்க, அப்படி குயிக்காக அப்படி கண்ணு மிக்கிற நேரத்தில் ஒரு கேண்டில் மட்டும் போயிட்டு கீழே வந்துடுவோங்க. என்னது அப்படின்னா உங்கள் லிக்விடிட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு அர்த்தம். அதுலேருந்து பியரிஷ்னஸ் கண்டினியூ ஆச்சுன்னா கீழே போய்கிட்டே இருப்பான். சரி, நடுவில் இந்த மாதிரி வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு போகிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒரே செல்லாக வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. திரும்பவும் வந்து பையின்னு மாற்றினா தான் புதுசாக வந்து மாற்றவங்களாம் சிக்கிறவங்களாம் சிக்குவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டு இந்த லெவல்லேருந்து பை ஆகி மேலே போகுது, அப்போ இது வந்து சப்போர்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துலேருந்து மேலே போகுது, நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பை பண்ண வச்சு ட்ராப் பண்ணி மொத்தமாக என்ன பண்ணுவான்? ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ இந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணுவான், சல்லுன்னு கீழே வந்துடுவான். வந்து இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிட்டு கீழே போயிடுவான். ஸோ இன்டர்மீடியேட்டாகவும் இதுதான் நடக்குங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலையே டார்கெட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கிட்ட வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எதனா பேட்டர்னோ இல்லைனா கேண்டில் ஸ்டிக்கில் வந்து சிக்னல்ஸ் நிறைய இருக்குங்க. கேண்டில் ஸ்டிக்கை படிங்க. ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். அந்த கேண்டில் ஸ்டிக் சிக்னலை வந்து கவனிங்க. அதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. டோஜிம்பாங்க, ஹேங்கிங் மேனும்பாங்க மேலே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மண்டையில் ஏற்றணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த கேண்டிலோடைய அந்த படத்தை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது ரிவர்சலுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரிவர்சல் கன்ஃபார்ம் கிடையாது, ரிவர்சலுக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்போ ரிவர்ஸ் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எல்லாமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி தாங்க. அதனால் நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் நம்ம வந்து பேசணுமே ஒழிய டேம் ஷியோராக கீழே போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட்டு ட்ரேடிங்கில் இல்லவே இல்லைங்க. அதனால தான் ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக லாஸும் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க. உங்கள் லாஸை கம்மி பண்ண தான் ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் வந்து இருக்க முடியும். ஸோ உங்கள் ப்ராஃபிட்டை எப்போவுமே நீங்கள் கம்மி பண்ணுறதுனால தான் ட்ரேடிங்கில் வந்து ஃபெயில் ஆகிடுறீங்க. இப்போ கீழே வந்ததுங்க. கீழே வந்த மார்க்கெட் என்னாச்சு? ரிவர்சல் ஆச்சு.
திரும்பவும் வந்து கீழே வந்து பார்த்தீங்களா ஈக்குவல் லோ. இதை தான் வந்து நம்ம டபுள் பாட்டம் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. டபுள் பாட்டம் மேலே வந்தால் டபுள் டாப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து டபிள்யூ பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. பேரெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான், இந்த செட்டப்பை வந்து மண்டையில் நல்லா ஏற்றிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் இல்லைன்னா ட்ரேடிங் டேயில் கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸும் போட்டுக்குங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி மேலே போகிறான் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னை நல்லா கவனிங்க. எப்படியெல்லாம் அந்த பேட்டர்னை அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் போயிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த பேட்டர்னை திரும்பவும் வந்து எப்போ வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்தாலும் நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அந்த ட்ரேடை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டபிள்யூ பேட்டர்ன், இந்த பேட்டர்ன், அந்த பேட்டர்ன்லாம் யார் கண்டுபிடிச்சது? இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து அடுத்தடுத்து பார்த்து இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போது இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணலாங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வருதுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தவுடனே மார்க்கெட் எப்படி நம்மளை ஏமாற்றிட்டு கீழே போகிறான்னு பாருங்கள். ப்ரீவியஸாக ஒரு மாதிரி ஏமாற்றிருக்கிறான், இந்த தடவை ஒரு மாதிரி ஏமாத்துறான். எப்படி? அப்போது இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு வருது மார்க்கெட்டு, மேலே பிரேக் ஆகலை, ப்ரீவியஸ் ஆகி இங்கே இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியாவில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வரவே மாட்டான். அங்கே வராமலே என்ன பண்ணுவான், இது ஒரு பேட்டர்ன். ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் ரெசிஸ்டன்ஸ் போகுது, ட்ரெண்ட் லைன் வந்தால் ரெசிஸ்டன்ஸ் போகுது, ட்ரெண்ட் லைன் வந்தால் ரெசிஸ்டன்ஸ் போய் பிரேக் ஆகிற மாதிரி காட்டுவான். இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி காட்டும் போது இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து மேலே தான் பிரேக் ஆகும்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து காட்டுவான். ஏன்னா பெரிய புலிஷ் கேண்டில் இந்த இடத்துல போடுவான். என்ன பண்ணுவீங்க, பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இதை பார்த்தோன்னே பை ட்ரேட் எடுப்பாங்க. என்ன நீங்கள் இந்த படத்தை மட்டும் நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத வந்து வரையாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவலில் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, அவசரப்பட்டு இந்த இடத்துல பை எடுப்பீங்க. ஒருவேளை இதை வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த இடத்துல நம்ம பை ட்ரேடு எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பை எங்கே எடுக்கணும், சப்போர்ட்டில் தான் எடுக்கணும். இங்கே என்ன ட்ரை பண்ணணும், செல் தான் ட்ரை பண்ணணும். செல்லு உங்களுக்கு அகென்ஸ்டாக போச்சுன்னா வேணால் க்ளோஸ் பண்ணிடலாம். பை 80% அகென்ஸ்டாக தான் போகும். செல்லு ஒரு 20% அகென்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன். அப்போ இந்த தடவை இந்த மாதிரி ஏமாற்றிருக்கான், இந்த தடவை இந்த மாதிரி ஏமாற்றிருக்கான், ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஏமாற்றிருக்கான், அதுக்கும் ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஏமாற்றிருக்கான். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஒரு 100 மூவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செஸ் போர்டில் விளையாடுறீங்க, நீங்கள் நல்ல பிளேயர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மூவ்ஸை மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதிராளி வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணால் நம்ம இந்த மூவ் பண்ணோன்னா வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் மூவ்ஸ் இருக்கும். அந்த மூவ்ஸை மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த டோர்னமெண்ட்லாம் பார்ப்பீங்க, அந்த செஸ் போர்டே இருக்காது, வெறும் காயினை மட்டுமே நவுத்துவாங்க. எப்படி அவங்களால முடியுது, அவங்களுக்கு அந்த மூவ் வந்து மெமரைஸ் ஆகிடும். இந்த மூவுக்கு இந்த மூவ் தான் அப்படின்னு. இப்போ டான்ஸராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இந்த சினிமாஸில் இல்லை அந்த மாதிரி இப்போ மீடியாவில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வந்து ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்டை யாராச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி அவங்க ஆடுவாங்க. என்னென்னா அதெல்லாம் ஸ்டெப்பு மெமரைஸ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஸ்டெப்பு யாராச்சும் ஆடினாங்கனாலே அவங்க கூட சேர்ந்து ஆடுவாங்க. ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ட்ரேடிங்லேயும் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இடத்தையும் எடுங்க. அங்கே உங்களை எப்படி ஏமாற்றிட்டு போகிறான், எப்படி வந்து ஒரு தடவை வந்து ரியலாகவே போயிடுறான். நீங்கள் வந்து ஏமாற்றுவான்னு நினச்சிட்டு இருக்கும்போது எப்படி ரியலாக வந்து அந்த இடத்தையே பிரேக் பண்ணி போயிடுறான். எவ்வளோ நேரம் கழித்து அந்த மாதிரி வந்து பிரேக் பண்ணுறான். இப்போ பர்டிகுலராக வந்து ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2 உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டு, 3வது கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, 4வது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அங்கேருந்து என்ன பண்ணுவான், பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து மேலே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ட்ரெண்ட் லைன் வந்து கீழே போட்டான்னு வச்சுக்கோங்க, 4வது தடவை பிரேக் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா 1, 2 கன்ஃபர்மேஷனு, 3, 4
4வது தடவை பிரேக் ஆகலைனாலும் 5வது தடவை கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு எத்தனை டச்சுக்கு அப்புறம் பிரேக் பண்ணுறாங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஒருத்தவங்க வந்து ஜாலியாக பேசுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் லைவாக வச்சுப்பாங்க. சில பேர் ரொம்ப மூடியாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சார்ட்டும் வந்து ஒரு சார்ட்டுக்கும் ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். அப்போது இது வந்து இந்த சார்ட் வந்து ரேஞ்சிங் ஆகும், நிறையா டைம் வந்து ரேஞ்சிங் ஆகும். அந்த ரேஞ்சை வந்து 5வது தடவை வந்து டச் பண்ணும்போது பிரேக் பண்ணுவான், இல்லை 3வது தடவை வந்தானா பிரேக் பண்ணுவான். 3வது தடவை நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த செல் ட்ரேடை இங்கே எடுக்கக்கூடாது, அந்த பை ட்ரேடை இங்கே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சார்ட்டை படிங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், ஏதோ ஒரு சார்ட் எடுங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுங்கள். அந்த சார்ட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். உலகத்தில் என்ன நடக்குது, என்ன நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ஸோ அதனால் நம்ம சார்ட் எதனா அஃபெக்ட் ஆகுமா, அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ரவுண்ட் நம்பர்ஸ். இங்கே வந்து 15,000லேருந்து மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னா 20,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போச்சுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹிஸ்ட்ரி இல்லைனா கூட அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, சின்ன லாஜிக்ஸ் இது இருந்தால், பொறுமை இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாங்க. சரிங்க, அப்போது இதுலேருந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாங்களா? லைவ் மார்க்கெட்டில் இது வந்து 1 ஹவருங்க. 1 ஹவர்லேயே நம்ம வந்து பார்ப்போங்க இது. ஆனால் 1 ஹவரில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம், 5 மினிட்ஸில் தான் போயிட்டு ட்ரேட் எடுப்போம். ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சின்ன கன்சால்டேஷன் பண்ணியிருக்கிறான். மார்க்கெட்டு திரும்ப வந்து அந்த லெவலையே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போனவன் இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன கன்சால்டேஷன் பண்ணியிருக்கான். பட் ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னது, ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கான் பார்த்தீங்களா? லைனை போட்டோன்னே தெரியுது, எங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் லைன் போடுங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தப்பாக போடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த லைன் வந்து இப்படி போடவே போடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைனை வந்து இப்படி போடுங்க. சும்மா தப்பாக போடுங்க. இங்கே இதை காப்பி பண்ணிட்டீங்களா, இதை காப்பி பண்ணி அப்படியே கீழே எழுத்து பாருங்கள். இங்கே எங்கேயா மேட்ச் ஆகுதா பாருங்கள். மேட்ச் ஆகலையா, மேட்ச் பண்ணுங்கள். இப்படி இழுங்க, இப்படி எதனா ஒன்று பண்ணி பாருங்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும், ஃபஸ்ட்டு நான் எப்படி வரைஞ்சேன் அதுவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போது வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இது, இந்த இடம் வந்து ட்ரெண்ட் லைன், இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் மேலேருந்து கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போயிருக்கானா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்கேருந்து மேலே போயிருக்கானா, நெக்ஸ்ட் டைமும் இங்கேருந்து மேலே போயிருக்கான், நெக்ஸ்ட் டைமும் இங்கேருந்து மேலே போயிட்டான். அப்போ ப்ரீவியஸாக நம்ம என்ன வரைஞ்சோம், ப்ரீவியஸாக வந்து அது ஒரு பேட்டர்னுங்க. அது என்ன பேட்டர்ன், என்ன பேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேலேருந்து கீழே இப்படி வரதுனால இது வந்து வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, ஃபாலிங் வெஜ். என்னென்னா ப்ரீவியஸாக வந்து நல்ல ரேஞ்சு இருக்குங்க. இந்த ரேஞ்சு வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வரும். எப்போ ஒரு விஷயத்தை அப்படியே அடைக்கிறீங்களோ, அப்படியே அழுத்துறீங்களோ, ப்ரெஷர் பில்டப் ஆகும், அப்புறம் வெடிச்சிரும். ஒரு பலூனே இருக்குது, பலூனில் நல்லா ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே 2 பக்கம் கையை வச்சு ஒரு அமுக்குங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் பிரேக் ஆகி பஸ்ட் ஆகிடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ப்ரைஸை நல்லா விளையாட விட்றாங்க, அப்புறம் சின்ன ரேஞ்சுக்குள்ளார போட்டு அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அடைக்க ட்ரை பண்ணோன்னே பஸ்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில், ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் க்ரியேட் ஆனதுனால மேலே போயிடுச்சு. சரி, மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு ப்ரைஸ், இங்கே லோயர் லோ பண்ணுது ப்ரைஸு, இங்கே லோயர் லோ பண்ணுது, இன்னொரு லோயர் லோ, இன்னொரு லோயர் லோ, இந்த இடத்துல ஈக்குவல் லோன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே லோ தான். இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேலே போகுது, மேலே போகுது, மேலே. ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணுச்சு, இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சு, லோயர் லோ. அப்போ அடுத்த நாள்
திரும்பவும் வந்து கீழே போயிடுச்சு, லோயர் லோ. பட் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த அவன் வந்து விடலை பாருங்கள். என்ன தான் லோயர் லோ பண்ணாலும் விக்கு மட்டும்தான் கீழே போயிட்டு வந்துருக்கு. இங்கெல்லாம் பாடியே கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டு வந்துருக்கிறான். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், விக்கு மட்டும் போயிருக்குது. அப்போ என்ன நடந்திருக்குது இங்கே, இதுக்கு கீழே இருக்கிற செல் சைடு லிக்விடிட்டி எல்லாத்தையும் இந்த ஒரு மூளை தூக்கிட்டான். நம்ம 1 hour சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். இது லோயர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இது வந்து அடுக்கடுக்காக இப்படி வந்த மாதிரி இருக்கும், நிறைய காட்டுவான். அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், 1 hourல பார்க்கணும். சூப்பராக இருக்குங்க 1 hour. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரிவர்சல் ஆகுதா, என்ன ஆகுது, ஏதாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1 hour டைம் ஃப்ரேம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் என்ஜாய் பண்ணுறேன். ட்ரேடை 5 minutesல போய் எடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வார கடைசியில் வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருங்க. டெய்லி எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு டெய்லியும் வந்து மார்க்கெட் முடியும் போது பார்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வீக்லி டெய்லி பார்க்கவே தேவையில்லை. 1 hour 5 minutes, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டே வாங்கலாம். நாளையிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்களாம். சும்மா என்ன தான் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். லோயர் லோ பண்ணிக்கிட்டே மார்க்கெட்டு கீழே வருது. கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஈக்குவல் லோ தான் பண்ணுது. நல்லா பீரிஷாக வந்திருக்கான் பார்த்தீங்களா. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் பீரிஷு. யாராச்சும் பை பண்ணுவாங்களா இங்கே? சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்படி தான் பண்ணுவான். இதுதான் வந்து உங்களை பயமுறுத்துறது, இதுதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது. சப்போர்ட்டு இருக்கிற இடத்துல நல்லா பீரிஷாக போகும்போது என்ன நினைப்பீங்க, இந்த கேண்டல்லாம் பெரிய பீரிஷாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அடேங்க அப்பா எவ்வளோ வேகமாக கீழே போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முடிக்கும் போது என்ன பண்ணுவான், கடகடன்னு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிச்சிடுவான். அப்போ ஈக்குவல் லோ 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6வது மணி நேரத்தில் மேலே போய்ட்டான். 6 மணி நேரமாக ட்ரை பண்ணுறான், பையர்ஸை விடவே மாட்டுறாங்க. அதானுங்க கான்செப்ட்டு. 6 மணி நேரம் ட்ரை பண்ணுறாங்க, பையர்ஸ் வந்து விடவே இல்லை. அப்போது ப்ரெஷர் நல்லா க்ரியேட் ஆன இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன நடக்குது, ஒரே கேண்டில் எங்கே போய் நிற்கிறான் பாருங்க. ஒரே கேண்டில். அப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கிறேங்க, ஒரு மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் மேலே ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே போகும்போது ஒரு கேண்டில் மட்டும் இந்த மாதிரி கீழே வந்து விக்கா மேலே போய் க்ளோஸ் பண்ணுவான். இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு அப் ட்ரெண்டு வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி வந்ததுன்னா நான் உங்களை கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் கவனிங்க. ஒரு அப் ட்ரெண்டு இங்கே சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணுவான், ஒரு கேண்டில் மட்டும் இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கே வந்துடுவான். வந்து அங்கிருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி க்ளோசிங் வந்து இந்த மாதிரி விக்கு இவ்வளோ பெரிய விக்கு வச்சு க்ளோஸ் பண்ணுவான். அப்படின்னாலே என்னது, ப்ரைஸு மேலே போகுதுன்னு அர்த்தம். இந்த பேட்டர்ன் வந்து இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் தெரியும் மார்க்கெட்டில். இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே இதை ஒரு வேளை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, மேலே போச்சு, கீழே வந்தோன்னா பேனிக் ஆகிடக்கூடாது. இது கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி ஓகே, மேலே வந்தது, மேலே எப்படி ஏமாற்றிருக்கான் நம்மளை கவனிங்க. புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பயமுறுத்துறதுன்னு சொல்கிறது. 1 2 3 4 5 புல்லிஷ் கேண்டில் சும்மா கண்ணா பின்னான்னு மேலே வந்திருக்கிறான். இங்கே யாராவது செல்லை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டச் பண்ணோன்னே எடுக்க மாட்டோம். அப்போது இவ்வளோ பெரிய புல்லிஷ் ஆர்டருக்கு அப்புறமா ஒரு பியரிஷ் கேண்டில், இந்த இடத்துல கன்சல்டேஷன். எவ்வளோ மணி நேரம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மணி நேரமாக கன்சல்டேட் பண்ணியிருக்கான் மார்க்கெட்டை. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸாக ஒரு ஹை வச்சுருக்கிறான், இந்த ஹைக்கு மேலே போகவே இல்லை. போயிருக்கான், லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டான். ப்ரீவியஸாக வந்து லோ வந்து இங்கே இருக்குது, இதானுங்க லோ. மேலே போயிட்டு கீழே ஒரு ஸ்விங் லோ, அப்புறமா வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான், மேலே போக முடியல, திரும்பவும் கீழே வந்துட்டு இந்த இடத்துலேருந்தே சப்போர்ட் எடுத்தவன் அடுத்த தடவை பிரேக் பண்ணிட்டான். நல்ல கன்ஃபர்மேஷன் இது. ஆனால் நீங்கள் ட்ரேட் இங்கே எடுப்பீங்களா? இங்கே எடுக்கக்கூடாது. எங்கே ட்ரேட் எடுக்கணும், தைரியமாக ப்ரீவியஸ் லெவலில் எடுக்கணும். ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். ஆனால் 1 ஹவரில் நம்மளால் இதை பண்ண முடியாது. எதில் பண்ணணும், 5 மினிட்ஸில் பண்ணணும்.
ஏன்னா அப்போ தான் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். கான்செப்டெல்லாம் ஒன்று தான், நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். நான் சொல்கிறது இது 5 மினிட்ஸோ 1 மினிட்டோ எல்லாத்துக்குமே பொருந்தும். இது ப்ரீவியஸ் ஆகி மேலே போய் பாடி க்ளோஸ் வைக்கவே இல்லை. நீங்கள் செல் எடுக்க வேண்டியது ப்ரீவியஸ் ஹையில். பாடி மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட். எங்கேயாச்சும் தெரிச்சாப்பில் ஒரு தடவை கொஞ்சம் பெரிய லாஸ் வரும், இந்த மாதிரி ஒரு பெரிய கேனில் வரும். மற்ற எல்லா நேரங்களையும் என்ன பண்ணோம், ப்ரைஸு கொஞ்சம் மேலே போய் பாடி மேலே க்ளோஸ் வைப்பான், எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இது என்னதுக்கு நம்ம பார்க்குறோம், இது வந்து கன்ஃபர்மேஷன். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிடும். ஏமாற்றி முடிச்சிட்டான், 16 மணி நேரமாக ஏமாற்றி முடிச்சிட்டான். முடிச்சுட்டு எங்கே போனான், சப்போர்ட்டுக்கே போயிட்டான். அப்போ லாஸ்ட் டைமு ட்ரெண்ட் பண்ணி கீழே வந்தான், இங்கே என்ன பண்ணால் ட்ரெண்ட் பண்ணி கீழே வந்தான், ப்ரெஷர் க்ரியேட் பண்ணால் இப்படி போனான். இங்கே என்ன பண்ணால் 16 மணி நேரமாக கன்சால்டேட் பண்ணால், ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணால், லோயர் லோ பண்ணால் கீழே வந்துட்டான். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், திரும்பவும் வந்து பெரிய 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 பீரிஷ் கேண்டில் பை பண்ணுவீங்களா? புரியுதா உங்களுக்கு? நான் பாட்டுக்கு எதனாச்சும் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பையிங் ரேஞ்சு கிட்ட வரும்போது என்ன பண்ணுறான், பெரிய பீரிஷ் கேண்டில் போடுவான். உங்களோட எண்ணம் சிந்தனை எல்லாமே என்ன இருக்கும், இங்கேருந்து பிரேக் பண்ணி கீழே போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் போகவே மாட்டான், வாய்ப்பே இல்லை. இது என்ன சிக்னலு, புல்லிஷ் என்கல்ஃபிங். ப்ரீவியஸ் லெவலில் எங்கே இருக்குது, இங்கே கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், ப்ரீவியஸ் லெவலு. இது வந்து நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரேடு வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும், உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும், இந்த லெவல்லையே என்ட்ரி கிடச்சிருக்கும். பட் ஆனால் 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் புல்லிஷ் என்கல்ஃபிங். என்கல்ஃப் பண்ணோன்னு என்ன பண்ணால் என்ன நடக்கணும், ஒரு பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும். இந்த புல்லிஷ் கேண்டிலை கட் பண்ணானா ப்ரைஸ் மேலே போய்டும் எப்போவுமே. அதை கவனித்து பாருங்கள். 5 மினிட்ஸாக இருந்தாலும் 1 மினிட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, ஒரு க்ரீன் கேண்டில், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், பையர்ஸு ட்ரை பண்ணுறாங்க பை பண்ணுறதுக்கு. பட் ஆனால் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இன்னும் ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போய் இன்னொரு நியூ லோ வந்து வைக்கிறாங்க. பட் ஆனால் அங்கேருந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மேலே வரும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்த பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாலும் தான் மேலே போவான், பிரேக் பண்ணலன்னா திரும்ப வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவான் கீழே. இப்போ என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து மேலே வந்துருக்குறான் பார்த்தீங்களா. அடுத்து வந்து இந்த இடம் தானே, இந்த இடத்த அவன் வந்து விடலை பாருங்கள். இங்கே தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இங்கே நடந்துருக்குது. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் மேலே போவான், பிரேக் பண்ணலன்னா என்ன பண்ணுவான், கீழே போயிடுவான். அப்போ இதோடைய பவர் அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ இனி அடுத்து என்னது, அடுத்து வந்து இந்த லெவலுக்கு வந்ததுன்னா பை ட்ரேடு வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் என்ன நடந்துருக்குது, அந்த லெவலுக்கு வரல, இங்கே ஒரு குட்டி கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறான். கேப்பை விட்டுட்டு போயிட்டான். இங்கே ட்ரேட்ஸ் எல்லாம் நிறைய ட்ரேட்ஸ் வந்து இருக்கும், அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து கேப்பை விட்டுட்டு போனதுனால மேலே போயிட்டு ஐயோ மறந்துட்டு போயிட்டோமே அப்படின்னு நேராக கீழே வந்து அந்த ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். சரி, இந்த இடத்துல ஒரு விக்கு வந்துருக்குது, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே இந்த மாதிரி விக்கு பார்த்தீங்கன்னா மேலே போயிடும் அப்படின்னு, கீழே வந்துருச்சு அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க. இது நான் சொன்ன இடம் வந்து சப்போர்ட்டு. இப்படி போகிற ப்ரைஸ் வந்து அடுத்த 2வது கேண்டில் 3வது கேண்டில்லையே ஒரு பெரிய விக்கு மாதிரி வந்துட்டு இங்கேருந்து போகணும். இந்த மாதிரி நடு இதிலலாம் இந்த மாதிரி போகிறதெல்லாம் வந்து கணக்கில் வராதுங்க. அப்போ இங்கேருந்து வந்து ஒரு தடவை டச் பண்ணால் புல்லிஷ் என்கல்ஃபிங் பண்ணால் மேலே போயிட்டான், அதுதான் சிக்னல் அங்கே. அப்போ இங்கே என்ன சிக்னல், ஒரு நல்ல புல்லிஷ். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து எப்படி ட்ரேட் ஆகிறான் பாருங்கள், இங்கே வரும்போது எப்படி ட்ரேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். நல்லா புல்லிஷாக மேலே வருவான், பயமுறுத்துவான். அங்கேருந்து கீழே வந்தானா திரும்ப வந்து மேலே வந்தானா, மேலே வரும்போது இந்த லெவலுக்கு வந்தால் என்ன நடக்கணும், நமக்கு வந்து செல்லாகி கீழே போகணும். ஆனால் இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துருக்குது, மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ எக்ஸிட் தான், நம்ம லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இதில் செல்லு எடுத்திருந்தோம்னா இந்த கேண்டிலில் கீழே வரைக்கும் போயிடுச்சு. பட் ஆனால் மேலே பாடி க்ளோஸ் பண்ணதுனால எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போது இந்த இடத்த பிரேக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து சீன் காமிச்சிருக்கிறான். பட் ஆனால் அடுத்த வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில் இது. அப்போ இது என்னது, ரிவர்சலுக்கான சிக்னல். பையர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சிக்னல். அப்போ இந்த சிக்னல் கொடுத்த உடனே என்ன பண்ணான், ஒரே அடியே கீழே போனான் பாருங்கள். இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கீழே போனான். கீழே எங்கே போயிட்டான், சப்போர்ட் லெவலுக்கு கிட்டவே போயிட்டான். ப்ரீவியஸாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தான், அதனால் இதையே ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி இங்கேருந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான்.
இங்கேருந்து மேலே போகும்போது என்ன பண்ணோம், இந்த லெவலில் பிரேக் பண்ணோம், இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போனான்னா தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். மேலே கொஞ்சமாக போயிட்டு ட்ரெண்டாக இருக்கிறான் பாருங்கள், ட்ரெண்ட் லைன்லாம் அப்பப்போ வந்து போட்டு நீங்கள் வந்து பார்க்கணுங்க. இல்லைனா சும்மா அப்படியே நீங்கள் பழக என்ன ஆகும், சும்மா கண்ணில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து டச் பண்ணலாம் அவசியம் இல்லைங்க, இதுக்கு பக்கத்தில் வந்தாலே போயிடும். ட்ரெண்ட் லைனை எதுக்காக வரைகிறீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக வரைகிறீங்க, இதுக்கு பக்கத்தில் வரும்போது செல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த தடவை ஒரு மாதிரி ஏமாற்றிருக்கிறான், இந்த தடவை ஒரு மாதிரி ஏமாற்றிருக்கிறான், மேலே வந்தானா இங்கே ஒரு மாதிரி வந்து ஏமாற்றுவான் நம்மளை. இதே மாதிரி ஏமாற்றி மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கிறாங்க. இதுதாங்க நடக்குது மார்க்கெட்டில். நீங்கள் இதை வந்து மாஸ்டர் பண்ண கற்றுக்குங்க. இதை மாஸ்டர் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பயக்கிட்ட நீங்கள் வந்து சிக்னல் வாங்கணும், பை கால்ஸ் வாங்கணும், யாரையா நம்பி பணம் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் மட்டுமே ட்ரேட் பண்ணலாம். சின்ன லாட் சைஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க, ட்ரேடே பண்ணாதீங்க, பேக் டெஸ்ட் மட்டுமே பண்ணிகிட்டே இருங்க. லைவ் ட்ரேடில் வரைங்க. இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைனை வந்து போடுங்க, போட்டுட்டு அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதான்னு பாருங்கள், அந்த இடத்துல எப்படி ஏமாத்துறான்னு பாருங்கள். ஏமாற்றி போவான். அது எத்தனாவது தடவை வரும்போது பிரேக் ஆகுது, எந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வருது, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இதில் வந்து கணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்னது, ப்ராஃபிட்ஸ் தான். அதனால் ட்ரெண்ட் லைனு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய கற்றுக்கோங்க, நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.